ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. வந்தவுடனே ஃபோக்கஸ் லேம்ப் போட சொன்னது நாட் ஃபார் த ஸ்பீக்கர், ஃபார் ஸ்ரீராமகிருஷ்ணா. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் ஆகியிருக்கிறது கல்பத்தருடைய அன்னைக்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தான். அதிலும் குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் காசிப்பூரில் இன்று கிட்டத்தட்ட 1,50,000 பேர் நேற்று இரவிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு இரவு முழுவதும் எல்லாரும் ஸ்ரீராமகிருஷ்ணரை ஒரு முறையாவது தரிசிக்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பார்கள். ஸோ ஃபோக்கஸ் வேண்டியிருக்கு. சரி, உங்கள் எல்லாருக்கும் முதல்ல புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு பொதுவாக நமக்கு அது பெருசு பண்ணுறதில்ல. எங்களுக்கு சித்திரை உங்களுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரும், அதை பற்றி ரொம்ப கவலைப்படுறதில்லை. நமக்கு எப்போவுமே தமிழ் புத்தாண்டு தனி, ஆங்கில புத்தாண்டு தனி தான். எக்கோ அடிக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போது இந்த புத்தாண்டு, அதை விட முக்கியமாக கல்பத்தரு தினம், இந்த கல்பத்தரு தினம் புத்தாண்டில் எந்த கிழமை வருகிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ். அதில் ஒரு முயல் ரொம்ப வேகமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு ரொம்ப வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கும். முயல்னால் அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம். அதுக்கு ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் வேறு போட்டு டிங் 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 அப்படின்னு ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த முயல் இங்கே போகும், அங்கே போகும், குதிக்கும், இங்கேருந்து தாவும், எல்லாம் பண்ணும். ஓகே, அப்படி இருக்கும்போது அது முடித்த உடனேயே அந்த இது முடியும். அந்த சமயத்தில் அந்த வீடியோவில் கீழே வரும் சாட்டர்டே ஈவினிங் அப்படின்னு வரும். அதாவது நம்முடைய நிலைமை, பெரும்பாலான மக்களுடைய நிலைமை சனிக்கிழமை சாயந்தரம் எப்படி இருக்கும்னா, ஏன் சனிக்கிழமை சாயந்தரம் அப்படி இருக்குது? அடுத்த நாள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை. அந்த மாதிரி இருக்குது. நாளைக்கு கொண்டாட போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் இப்படி கொண்டாடுவாங்க. அதாவது சாட்டர்டே ஈவினிங் ஃபீவர் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. எப்போ பார்த்தாலும் பரபரப்பு. நாளைக்கு ஃபுல்லாக அப்படி இருக்க போகிறோம், நாளைக்கு ஃபுல்லாக தூங்க போகிறோம், நாளைக்கு ஃபுல்லாக பேச போகிறோம், என்னென்னமோ இந்த மாதிரி யோசனை இருக்கும். இது ஒரு புறம். அந்த வீடியோவில் அடுத்த பகுதி ஒரு பனிக்கரடி, சுற்றி பனி இருக்கும் ஹிமாலயாஸில் ஏதோ ஒரு இடத்துல. அந்த பனிக்கரடி என்ன செய்யும்னா, சோம்பேறின்னா படு சோம்பேறி அந்த பனிக்கரடி. மெதுவாக அப்படியே போயிட்டு ஒரு என்ன சொல், ரொம்ப மோசமான ஒரு மியூசிக் போட்டு அப்படின்னு போட்டு மெதுவாக நகரும். தென் இதை பற்றி மேலே என்ன போட்டிருக்காங்க, ஒரு கேப்ஷன், மண்டே மார்னிங் பிஃபோர் யூ கோ டு யுவர் ஒர்க்கிங் பிளேஸ், மண்டே மார்னிங் சாட்டர்டே ஈவினிங். அப்போது இந்த புத்தாண்டு நமக்கு என்ன, எதுக்கு வந்திருக்குன்னா, எப்படி வந்திருக்குன்னா, நமக்கு நம்ம கொண்டாடணும்னா எப்போவுமே நமக்கு ரிவர்ஸில் இருக்கணும். அந்த கொண்டாட்டம் சனிக்கிழமை சாயந்தரம் இருக்கிற அந்த கொண்டாட்டம் திங்கட்கிழமை காலையிலும் நம்முடைய கடமை ஆற்றும் போது இருக்க வேண்டும் என்பதை, கடமையின் மூலம் கடவுளை அடை என்று பகவான் கீதையில் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை கூறுவதற்காகத்தான் இந்த கல்பத்தரு, இந்த தினமானது புத்தாண்டில் திங்கட்கிழமை வந்திருக்கு. முக்கியமான விஷயம், திங்கட்கிழமை கொண்டாட்டம் எப்போவுமே கொண்டாட்டமாக இருக்கணும். எப்போவுமே இந்த சியர்ஃபுல்னஸ் ஏதோ சனி ஞாயிறில் கிடைக்கிறதில்ல. எப்போவுமே நமக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய ஒன்று, அதுதான் நம்முடைய இயல்பு. அந்த இயல்பை சொல்கிறது தான் கல்பத்தருவிட முக்கியமான செய்தியாக நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு மார்கழி மாதத்தோட மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். மதி நிறைந்தன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங், இன்றைக்கி சாயந்தரம் பார்த்தோம் என்றால் பூர்ணமாக நிலவு இருக்கும். மதி நிறைந்த, மதின்னா நிலவு,
இன்னொன்று மதி அப்படின்னா பூரா நல்ல அறிவு, நல்ல பக்குவப்பட்ட புத்தி. இது ரெண்டுமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பல விசேஷங்கள், கல்பத்தருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் மதி நிறைந்த நன்னாளுங்கிறது அதோட விசேஷம். அந்த மதி என்பது பௌர்ணமி, வெளியில் இருக்கக்கூடிய பௌர்ணமி மட்டுமல்ல, உள்ளேயே நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு எல்லாருக்குமே இருக்குது. அறிவு, ஞானம், அந்த ஞானம் பக்குவப்பட வேண்டும். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? இன்றைக்கி புத்தாண்டு, நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நேற்று இரவில் இருந்து வாட்ஸ்அப் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த அவஸ்தை தெரியும், ட்விட்டர் வச்சுக்கிறவங்களுக்கு அந்த அந்த டார்ச்சர் தெரியும் இல்லையா? ஒரே மெசேஜ் திரும்ப 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 எல்லாரும் ஒரே மெசேஜ் தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஒன்றுமே ஒரு பெருசாக ஒன்று இருக்காது. இன்றைக்கி மட்டும்தான் இது பண்ணுவாங்க, நாளைக்கு பழைய குருடி கதவை தரடி, இவ்வளோதான் கதை. இந்த நிலையிலிருந்து மாறுவதற்கு தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறார். எத்தனை நாளைக்கு தான் நம்ம மெசேஜே சொல்லிகிட்டே இருக்கிறது? இப்போது ஒரு மனிதர், சாதாரண மனிதர் இன்னொரு மனிதருக்கு வாழ்த்து சொல்வதன் மூலமாக ஒரு ஜஸ்ட் குட் விஷ், அவ்வளோதான். ஆனால் என்றென்றைக்குமே நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்குது, பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அந்த பிளெஸ்ஸிங்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மாடர்ன் டேர்ம்ஸில் சொல்லித்தான் ஆகணும். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிற அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம அதை புரிஞ்சிக்கணும். அந்த பிளெஸ்ஸிங்ஸை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது, அதுக்கு தான் இந்த முக்கியமான இந்த நிகழ்ச்சியை நம்ம கொண்டாடுகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் காசிப்பூர். இந்த காசிப்பூரில் இன்றைக்கி 1.5 லட்சம் பேருக்கு மேலாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் தரிசனம் பண்ணுறதுக்காக, எப்படி திருப்பதியில் ஜருகண்டி சொல்வார்களோ அதே மாதிரி அங்கே ஏகேஜான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த 1.5 லட்சம் பேர் எதுக்கு வந்திருக்காங்க? ஸ்ரீராமகிருஷ்ணர் 2 இது சொல்லணும். கல்பத்தரு என்றால் நாம் கேட்டது அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர். நான் சொன்ன அந்த விஐபி கூட அதுக்கு தான் வந்திருக்கார். அவர் எதையோ கேட்டிருக்கார், அதுக்காக தான் இங்கே போனார். அப்போது காமிய பிரார்த்தனை ஒன்று, நம்ம என்ன வேண்டுறோமோ அதை கேட்குறது ஒன்று. ஆனால் புத்தாண்டில் கல்பத்தரு வந்ததோட முக்கியத்துவம் என்னவென்றால், ஸ்ரீராமகிருஷ்ணருடைய மிக முக்கியமான சாரமான ஒரு செய்தி. அந்த செய்தி முதலில் இறைவன், பிறகு உலகம். முதலில் இறைவன், ஒன்று போட்டு சைபர் போடு இந்த பக்கம், இல்லைன்னா வெறும் சைபர் போட்டு நிறைய சைபர் போட்டு சைபர் கடைசியில் இந்த பக்கம் வலது பக்கம் கடைசியில் 1 போட்டோம்னா பிரயோஜனமே இல்லை. அதனால் 1 போட்டுட்டு சைபர் போட. அதனால தான் ஜனவரி 1ஆம் தேதி தான் இந்த கல்பத்தர் வந்திருக்கு. முதலில் இறைவன், அதன் பிறகு உலகத்தை பார். எப்போவுமே இந்த 1.5 லட்சம் பேர் என்ன செய்கிறாங்க, ஏங்க காத்து கிடக்கிறார்கள் என்றால், உங்கள் எல்லோருமே புரிந்து கொண்டது, எல்லோருமே அங்கே சொல்லாமல் சொல்வது, எல்லோருமே சேர்ந்து அமைதியாக பிரகடனப்படுத்துவது என்னவென்றால், நாங்கள் அனைவரும் காமிய பிரார்த்தனைக்காக வரவில்லை, வந்தது எல்லாமே எதற்கு வந்திருக்கிறோம் என்றால், முதலில் இறைவன், பிறகு உலகம். நம்முடைய கடவுள்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா, அதன் பிறகு கடவுளாக பார்த்து நமக்கு வேண்டியது அனைத்தையும், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டியது அனைத்தையும் தருவோய் நீ. அதுதான் நம்முடைய பெரியவங்க நமக்கு சொன்னது. கடவுளை கொண்டு வந்துட்டோன்னா போகிறோம், அதன் பிறகு எல்லாமே தானாக நடக்கும். இப்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ நீங்கள் ஒரு உணவு மதிய உணவு நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், அந்த அரிசி எங்கேருந்து வந்தது? யாரோ விவசாயி அங்கே உழுதது, பயிர் செய்தது, அதன் பிறகு விவசாயிடமிருந்து வியாபாரிக்கு வருது, வியாபாரியிலிருந்து சமையல்காரனுக்கு வருது, சமைத்தவர்கள். நமக்கு தட்டில் சாதம் தான் தெரியுது. யார் அதை தொடங்கினார்கள், யார் விதைத்தார்கள், யார் கொண்டு வந்தார்கள், யார் சமைத்தார்கள், நிறைய நேரத்தில் நமக்கு தெரியதே கிடையாது. இது இவ்வளோ பெரிய அறியாமையில் நாம் இருக்கோம். அதன் பிறகு ஒரு வாயில் சாப்பிட்ட உடனேயே இவ்வளோ தூரம் தான் தெரியும். நமக்கு நாக்குக்கு மட்டும்தான் தெரியும், 6 இன்ச்சோ 5 இன்ச்சோ அவ்வளோதான் இருக்குது. அதில் வாயில் போட்ட உடனேயே இதன் பிறகு என்ன நடக்குது அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் எப்படி அது வருதோ
அதே மாதிரி இது போகிறது ரொம்ப முக்கியம். இந்த சின்ன உதாரணத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாமா? முடியாதா? எல்லாமே நடக்குது. நம்முடைய வேலை என்னவென்றால் அந்த நடக்கிறது நிதானப்படுத்தணும், நடக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தி தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதுக்கு பேர் தான் பிரசாத புத்தி என்பார்கள். எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது, நாம் அந்த நடக்கிறதுக்கு அனுகூலமாக இருந்தாலே போரும், எல்லாமே தானாக நடக்கும். இந்த ஒரு செய்தி ஸ்ரீராமகிருஷ்ணர் முதலில் இறைவன் எல்லாமே கடவுள் நடத்துகிறார். நமக்கு வெளியில் நமக்கு உணவு உண்ண வேண்டும் என்றால் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இறைவனே எல்லாம் நடத்தி வைக்கிறார். நமக்கு தெரியாமலே நமக்கு உள்ளர இருக்க எப்படி ஜீரணமாகிறதோ அதுவும் இறைவனே நடத்தி வைக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த இறை சக்தியை நம்ப கற்றுக்கணும். அது ஏதோ நம்ம கஷ்டம் வரும்போது நம்புறதில்ல, ஒவ்வொரு கணமும் நம்ப ஆரம்பித்தோம் என்றால் கஷ்டம் வராது, வந்தாலும் நமக்கு தெரியாது. கஷ்டம் தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு ஆனந்தமாக இருக்க முடியும். அதனால்தான் இந்த நாளை முக்கியமாக நம்ம கொண்டாடுறோம். நமக்கு எல்லோருக்குமே தெரியும் கல்பத்தரு தினம் என்ன சொல்லுது, அந்த வரலாறு நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அங்கே அந்த வரலாற்றை பற்றி அதிகமாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம். அது ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம். அதாவது கடவுள் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்கிறார், நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த பெரிய காரியங்கள் 3 முக்கியமான பெரிய காரியங்கள் ஒரே மாதிரி நடந்த சம்பவம் தான். அந்த 3ல் ஒன்று தான் இந்த கல்பத்தரு தினம். குருதேவருக்கு கடைசி அந்திம காலம், ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அந்திம காலத்தில் இருக்கார். இந்த உலகத்தில் அந்திம காலம். அவர் காசிப்பூர் தோட்டத்து வீட்டில் இருக்கிறார். நோய் முற்றி இருக்கிறது. இருந்தாலும் அன்று கொஞ்சம் அவருடைய உடம்பு பரவாயில்லை. வெளியில் வருகிறார். வரும்போது நிறைய அன்றைக்கு புத்தாண்டு என்பதால் நிறைய பேர் அந்த ஸ்ரீராமகிருஷ்ணன் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் என்று வருகிறார்கள். நிறைய பேர் அப்படின்னா இன்றைக்கு 1,50,000 பேர் காசிப்பூரில், அன்னைக்கு 31 பேர் தான். 31 பேர் தான். அந்த 31 பேர் அங்கே நிற்கிறார்கள். எல்லோருமே ஸ்ரீராமகிருஷ்ணர் வருகிறார். வந்தவுடன் இப்படி மெல்ல மெல்ல வருகிறார். வந்தவுடன் கேட்கிறார். அங்கே பார்க்கணும் கிரீஷ் பாபு. இந்த கிரீஷ் பாபு ஒரு பெரிய நாடக ஆசிரியர். அவரை நாம் எல்லாருமே ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த மனிதருடைய அந்த கற்பனை, அந்த மனிதருடைய அந்த சொல் ஆற்றல், அந்த மனிதருடைய அந்த பாவம், பக்தி, அந்த பக்தி தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற கல்பத்தரு, த ஹிடன் கல்பத்தரு மேனிஃபெஸ்டட் ஆன் தட் டே. முன்னாடி அவர் கல்பத்தரு தான், ஆனால் வெளி உலகத்துக்கு பிரகடனப்படுத்தியது யார் எப்படின்னா இவர் தான். எப்படி ராமாயணத்தில் விபீஷணன் எப்படி ஸ்ரீராமருடைய அந்த பெரிய ஒரு மகிமை வெளிப்படுத்தினாரோ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அர்ஜுனன் மூலமாக, பகவத்கீதை மூலமாக ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய மகிமை எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி இவரை நிமித்தமாக வைத்து, கிரீஷ் பாபுவை நிமித்தமாக வைத்து ஸ்ரீராமகிருஷ்ணர் தனது அருள் வெள்ளத்தை கொட்டிய தினம், அருள் வெள்ளத்தை பொழிந்த தினம் அது. அவர் கேட்கிறார், கிரீஷ், நீ என்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறாயே நான் பெரிய அவதார புருஷர் என்று, நீ என்ன என்னிடம் கண்டுவிட்டாய் அப்படி கேட்கிறார். இப்படி கேட்ட உடனே இவர் ஒரு பெரிய நாடக ஆசிரியர். வார்த்தை ஜாலங்கள் நிறைய உண்டு. அது வெறும் வார்த்தை ஜாலங்கள் மட்டும் கிடையாது, எதை எப்படி சொல்ல வேண்டுமோ அதை சரியாக சொல்கிறார். உங்களை மாதிரி யாரும் இல்லை பகவானே என்று ஒருமுகமாக ஒரே சாதாரணமாக சொல்லியிருந்தால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த அளவுக்கு நெகிழ்ந்து போயிருப்பாரா தெரியாது நமக்கு. என்ன சொல்கிறார்? கை கூப்பி மண்டியிட்டு, பகவானே, யாருடைய பெருமையை, ரொம்ப அருமையான யாருடைய பெருமையை கூறுவதற்கு வால்மீகியும், ராமாயணம் எழுதிய வால்மீகியும், மகாபாரதம் தொகுத்த வியாசரும் அங்கு அவர்களால் முழுவதுமாக முடியவில்லையோ அந்த பரம்பொருளின் பெருமையை பற்றி நான் என்ன கூற முடியும்? இவ்வளவு தான் அவர் சொன்னார். இவர் சொன்ன உடனேயே அவர் சொல்லியிருக்கலாம், எனக்கு என்னை போன்ற பாவிகளுக்கெல்லாம் நீங்கள் அடைக்கலம் கொடுத்தீர்கள் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி அவர் பேசியிருக்கலாம். இல்லை, தன்னை முன்னிலைப்படுத்தாமல்
எல்லோருடைய ஸ்ரீராமகிருஷ்ணர் வெறும் அந்த ஒரு காலகட்டத்திற்கு வந்த ஒரு பகவான், அந்த ஒரு காலகட்டத்திற்கு வந்த ஒரு அவதார புருஷர் மட்டுமல்ல, தொன்று தொட்டு வரக்கூடிய யுக யுகமாக வரக்கூடிய ஒரு பகவான் என்பதை சுட்டி காட்டுகிறார். யாருடைய வால்மீகியும் சொல்ல முடியவில்லையோ, யாருடைய பெருமையும் வியாசர் கூட முழுவதுமாக சொல்ல முடியவில்லையோ, அவருடைய பெருமையை பற்றி நான் என்ன சொல்ல முடியும் என்று அந்த வினயத்தையும் காட்டுகிறார், பக்தியையும் காட்டுகிறார். இது காட்டியவுடன் இந்த மாதிரி சொன்ன வால்மீகி வியாசர் சொன்ன உடனே ஸ்ரீராமகிருஷ்ணருடைய மனது அப்படியே மேலே மேலே போய்விடுகிறது. மேலே மேலே என்றால் பின்னாடி, யுக யுகாந்தரமாக பின்னாடி அப்படியே போகிறது. வியாசர் மகாபாரதத்தில் வந்தபோது இவர் தான் கிருஷ்ணராக இருந்தது நினைவிற்கு வருகிறது. அந்த உணர்வு நிலைக்கு போகிறார். நினைவுக்கு வரத மறந்துவிடவில்லை, அந்த உணர்வு நிலைக்கு எழும்புகிறார். அதே போன்று இவர் சொன்ன உடனே இந்த ராமாயணம் வால்மீகியை பற்றி சொன்னவுடன் தான் ராமராக இருந்த அந்த அவதார நினைவு வருகிறது. உடனே அப்படியே பார்த்து கொண்டு தன்னுடைய அந்த அதே அந்த உணர்வு நிலைக்கு இவருடைய மனது மேல் எழும்புகிறது. இந்த மாதிரி இந்த சம்பவம் இதோடு முடியவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணன் அங்கே என்ன சொல்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய ராமாயணத்தில் ராமர் என்ன சொன்னார், கிருஷ்ணர் என்ன சொன்னார், ராமரும் கல்பத்தருவாக இருந்து சொன்ன சம்பவம் நினைவிற்கு வரும் நம் எல்லோருக்குமே. என்ன சொல்கிறார் என்றால், அந்த சமயத்தில் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், ஸ்ரீராமர் அவர் ராவண யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பு அங்கு யாரெல்லாம் இருக்கிறார்கள் இதெல்லாம் யோசனை செய்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீராமர் தம்முடைய பரிவாரங்களுடன். அப்போது திடீரென்று வானத்தில் விபீஷணன் வந்து நிற்கிறார். விபீஷணன் ராவணனுடைய தம்பி வந்து நிற்கிறார். நானும் உங்களுடைய அணியில் சேர்ந்து விடுகிறேன் என்று. எல்லோருமே ஒவ்வொருவராக சொல்கிறார்கள், இவன் வேணா, எதிரி ஆளு என்று சொல்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறார்கள். என்ன இருந்தாலும் இன்னைக்கு அவன் நல்லவனாக இருக்கான், நாளை அவன் மோசமாகி விடுவான் என்று ஒவ்வொருவரும் அவரை சந்தேகிக்கிறார்கள். அப்படி ஆனால் வந்து நிற்பவன் எப்படி நிற்கிறான், கை கூப்பி, இங்கு கிரீஷ் பாபு எப்படி நின்றாரோ அதே மாதிரி கை கூப்பி, மண்டியிட முடியவில்லை, வானத்தில் இருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய உத்தரவுக்காக, ராமருடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்படியே கை கூப்பி கொண்டு நிற்கிறார். அந்த சமயத்தில் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டுவிட்டு ஸ்ரீராமர் சொல்கிறார். அங்கே தான் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அதாவது ஸ்ரீராமர் என்ன சொல்கிறார், அந்த இடத்துல அவனை சேர்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. ரொம்ப அற்புதமான வார்த்தை, சரம ஸ்லோகம் என்று சொல்வார்கள், ராமாயண சரம ஸ்லோகம். சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சத்தை அபயம் சர்வபூதேப்யோ ததாமி ஏதத் விரதம் மம. யாராவது ராமா, உன்னுடைய அடிமை நான், உன்னுடைய தாசன் நான், என்னை காப்பது உன் பொறுப்பு என்று யாராவது என்னிடம் அடைக்கலம் புகழ்ந்து விட்டால் அவர்களை காப்பது என்றால் வெறும் சாதாரணமாக காப்பதல்ல, எல்லா உயிர்களிடமிருந்தும் காப்பது. பூதம், பிரேதம், அது இது என்னென்ன இருக்கிறதோ, விலங்குகள், கொடிய விலங்குகள், எல்லாவற்றிலிருந்தும், எல்லா துக்கங்களிலிருந்தும் காப்பது என்னுடைய கடமை என்று சொல்லியிருந்தால் சாதாரணமாக போகிறது. அது அவர்களை காப்பது என்னுடைய விரதம். அந்த விரதம் அப்படின்னு சொல்கிறார். இது சரம ஸ்லோகம். அப்படி சொன்ன உடனேயே எல்லாருமே ஒரு அடுத்த வார்த்தை பேச முடியவில்லை. அந்த சமயத்தில் வால்மீகி அவர் எழுதுகிறார், அந்த அந்தரிக்ஷ, அதாவது வானத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து அவர் விபீஷணன் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லவில்லை, அந்தரிக்ஷ ஸ்ரீமான் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். ரொம்ப அற்புதம். அதாவது அவருடைய மனைவி, மக்கள், ராஜ்யம், ராவனுடைய தம்பி என்ற மாபெரும் அந்த பெரிய ஒரு பொறுப்பு, அவ்வளவு செல்வம், எல்லாவற்றையும் விட்டு ஓட்டாண்டியாகி வந்த ஒருவரை வால்மீகி சொல்வது ஸ்ரீமான், அதாவது செல்வந்தர், எல்லா செல்வங்களும் பெற்றவர் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதாவது அடைக்கலம் புகுந்தால் அவர் அனைத்தையும் பெறுவார். முதலில் இறைவன், பிறகு கடவுள் என்ற ஒரு சித்தாந்தத்தில் அடிப்படையில் எப்படியோ ராமரை பிடித்து விட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று புரிந்து கொண்ட
அந்த விபீஷணன் மூலமாக முதலில் நமக்கு தெரிவது கல்பத்தரு, ராமர் என்ற கல்பத்தரு. அந்த ராமருடைய எப்படி அவருடைய ராமாயணத்தை கூட, துளசி ராமாயணத்தை கூட துளசிதாசர் சொல்கிறார் ஒரு இடத்துல, ராமாயணம் என்பது அதுவே ஒரு கல்பத்தரு என்பார் அவர். எப்படி அதுவே ஒரு கல்பத்தரு? அது ஒரு அருமையான சொல்லும். அதாவது சில பேருக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னா அதை குறிப்பிட்ட பகுதியை பாராயணம் செய்தால் கல்யாணம் நடக்கும். தடைகள் நிறைய இருக்குது அப்படின்னா ராமாயணத்தை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்தால் அது தடைகள் நீங்கும் என்று பலவிதமான நம்பிக்கைகள், பலவிதமான அனுபவங்கள் பக்தர்களுக்கு இருக்குது. அந்த ராமாயணமே கல்பத்தருவாக இருக்கும் போது ராமாயண நாயகன் எப்படி இருப்பார்? அவரும் கல்பத்தருவாகத்தான் இருந்தார். ஸோ இது ஒரு புறம். அடுத்தது, ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு வால்மீகியும் வியாசரும் சரியாக சொல்ல முடியாவிட்ட அந்த ஒருவரை பற்றி நான் என்ன கூறுகிறேன்? ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய உணர்வு நிலை அடுத்த நிலைக்கு போகிறது. கிருஷ்ணருடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், அங்காவது பரவாயில்லை, ராமரும் லக்ஷ்மணரும், இந்த பக்கம் ராவணனும் இந்திரஜித், அதுக்கப்புறம் கும்பகர்ணன், 3 பேர், 2:3, இவ்வளோதான். தர்மம் எப்படி இருக்கும், அதை விட அதிகமாக அதர்மம் இருக்கிறது. ஆனால் மகாபாரத காலகட்டம் எப்படி இருக்கிறது? அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி இருக்கிறது என்றால், கௌரவர்களும் பாண்டவர்களும் 5க்கு இந்த பக்கம் 101, கர்ணன் உட்பட. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பகவான் என்ன சொல்கிறார்? இவ்வளவு மோசமான விஷயங்கள் இருந்தால் கூட, எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் சொல்கிறார், அவர் சொல்ல வந்தது வேறு எதையும், அதாவது அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்தியயுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். வேறு எதையும் நினைக்காமல் என்னையே நினைத்து யார் எங்கும் என்னையே வழிபடுகிறார்களோ மாறாத உறுதி கொண்ட அவர்களை காப்பது என்னுடைய கடமை. நான் அவர்களுடைய யோகக்ஷேமத்தை நன்றாக தாங்கி நிற்கின்றேன். அவர்களை பாதுகாப்பது என்னுடைய கடமை. இது 2வது கல்பத்தரு. அவர்களை பாதுகாப்பது என்னுடைய கடமை. கல்பத்தரு அப்படின்னா எப்படின்னா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பிரகடனப்படுத்தியது. இந்த 2ஐயும் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அந்த உணர்வு நிலை வருகிறது. அங்கே சொன்னது ராமராக உரைத்தது, கிருஷ்ணராக உரைத்தது, 2 பேருமே எல்லாவற்றையும் பார்க்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அப்படி சொல்லி கூட மக்கள் அப்படியே தான் இருக்காங்க. அப்படி கல்பத்தருவாக என்னை சரணாகதின்னு வந்துவிடு, உன்னை காப்பது என் கடமை என்று சொன்னார். எவ்வளோ பேர் போனோம், எவ்வளோ பேர் அங்கு போனார்கள் தெரியாது. இருந்தாலும் அடுத்து ஸ்ரீராமகிருஷ்ணர் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்? கலிகாலம் எப்படிப்பட்ட காலம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கு 2க்கு 3, இங்கு 5க்கு 101. ஆனால் இங்கு இருப்பது இப்போ நம்முடைய கலிகாலம். திரேதாயுகம், அப்புறம் துவாபர யுகம், அதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய கலிகாலம் எப்படி இருக்கிறது? கலிகாலத்தை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லும். இந்த காலகட்டத்தில் தான் தர்மம், சத்தியம், ஆச்சாரம், பொறுமை, தயை, இது எல்லாமே தினந்தோறும் நாசமடைந்து வருமா. எப்போது ஒரு வாட்டி நாசமடைஞ்சா பரவாயில்ல, தினந்தோறும் நாசமடைந்து கொண்டே வரும். அப்புறம் நல்ல குணம், மேன்மை, இதெல்லாம் பார்க்கணும்னா எல்லாமே எதிர் நிர்ணயிக்கிறது? பணம்தான் நிர்ணயிக்கும். கணவன் மனைவி அன்பு இருக்காது, கான்ட்ராக்ட் தான் இருக்கும். ஸ்ரீமத் பாகவதம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்புறம் வர்த்தகத்தில் ஏமாற்று வேலை தான் பெருசாக இருக்கும். இது ஒன்று. பூணூல் போட்டவன், அவன் பூணூல் மட்டும்தான் போட்டுருவான். பிராமணன் எப்படி இருப்பான் என்றால் வெறும் பூணூல் மட்டுமே போட்டிருப்பான். யார் நிறைய பேசுகிறாங்களோ அவன் தான் பண்டிதனாக இருப்பான். கலிகாலம் தோஷம் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் நிறைய சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு இந்த காலகட்டத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், அங்கு ராமராக அவர் கல்பத்தருவாக இருந்து கூறியது, யார் என்னை சரணடைகிறார்களோ என்ற ஒரு கண்டிஷன் போடுறார், ஒரு நிபந்தனை போடுகிறார். இங்கு யார் என்னுடைய எல்லாவற்றையும் என்னிடம் அடைக்கலம் புகுகிறார்களோ, எல்லாவற்றையும் என்னிடம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த கலிகாலத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் பார்க்கிறார், அவருடைய கஷ்டங்களை உணர்கிறார்.
எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் இந்த ஜனங்கள் எல்லாம். அதற்காக எந்த விதமான நிபந்தனையும் கூறாமல் ஸ்ரீராமராக இருந்து நிபந்தனை கொடுத்தார். அதே பரம்பொருள், அதே பிரம்ம புருஷர் ஸ்ரீகிருஷ்ணராக வரும்போது சர்வதர்மான் பரித்தஜ மாம் ஏக்கம் அப்படிங்கிறது, சர்வதர்மான் எல்லாவற்றையும் விட்டுவிடு, எல்லா அறங்களையும் விட்டுவிடு, என்னை மட்டுமே பிடி அப்படின்னு ஒரு சில நிபந்தனையெல்லாம் விதித்தார். ஆனால் இன்றைய மக்களுக்கு அந்த நிபந்தனையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அந்த காலத்து மக்களாவது பரவாயில்லை, கொஞ்சம் பலசாலிகள், பக்தி மிகுந்தவர்கள். ஆனால் இந்த காலத்து மக்கள் அப்படி இல்லை. எல்லாமே உணவை சார்ந்து தான் இருக்கிறது. குளித்த எல்லாமே வயிறு நிறைஞ்சாதான் எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ இவர் என்ன சொல்கிறார்? எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அவர் சொல்கிறார், வேற என்ன நான் சொல்றது? வார்த்தையை பாருங்கள், ஸ்ரீராமகிருஷ்ணர் மறுபடியும் நான் வேற என்ன சொல்ல முடியும்? ஆர்கி போல்போ அப்படிம்பார் பெங்கால. வேற என்ன சொல்றது? ஏற்கனவே 2 முறை சொல்லியிருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணராக ஒரு முறை தன்னை காட்டிக்கொண்டிருக்கிறார், ஸ்ரீராமராக ஒரு முறை காட்டிக்கொண்டிருக்கிறார். அது 2மே சொல்லி கூட இந்த மக்களுக்கு அது போய் சேரவில்லை. இனிமேல் நான் என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிக்கிறேன், உங்கள் எல்லோருக்கும் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படட்டும். இந்த வார்த்தை சொன்ன உடனே இது வெறும் மங்கள வார்த்தை கிடையாது. மங்கள வார்த்தைன்னா எத்தனையோ பேர் சொல்கிறாங்க எல்லாம் நல்லா இருங்க அப்படின்னு. வெறும் மங்கள வார்த்தை, அது நல்லா இருக்கணும் அவ்வளோதான், குட் விஷ் அவ்வளோதான். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னது மங்கள வார்த்தை அல்ல, மந்திர வாக்கியம். இது காசிப்பூரில் அந்த கோயிலுக்கு முன்னாடி தொமார் சைத்தன்ய ஹோ அப்படின்னு அந்த 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 மந்திரத்தை அப்படியே எழுதி போட்டிருப்பாங்க அந்த கோயிலுக்கு முன்னாடி. இது மந்திர வாக்கியம். இதை நினச்ச உடனே இதை கேட்ட உடனேயே அங்கே இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டது. ஒவ்வொரு விதமான அவர் யாருக்கெல்லாம் இஷ்ட தெய்வம் அதுவரை தென்படவில்லையோ, அதுவரைக்கும் அந்த காட்சி கிடைக்கவில்லையோ, தெய்வீக காட்சி கிடைக்கவில்லையோ, அவர்களுக்கெல்லாம் கிடைத்தது. யாருக்கெல்லாம் மன நிம்மதி இல்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நிம்மதி கிடைத்தது. யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அவற்றிலெல்லாம் அவர்கள் வெளியில் வந்ததாக அந்த சரித்திரம் மிக அற்புதமாக கூறும். ஒவ்வொருவருக்கும் என்னென்ன வேணுமோ அவை அனைத்தையும் அங்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் அங்கு கொடுத்து அருள்கிறார். ஸோ இது நம்ம பார்க்கிறோம். இதன் பிறகு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கல்பத்தூர் அப்படின்னா ஸ்ரீராமகிருஷ்ணர் ராமராக சொன்னது அதே விஷயத்தை வேறு அடுத்த விதமாக ஸ்ரீகிருஷ்ணராக வந்தப்போ சொன்னார். அதே விஷயத்தை தான், அதே அடைக்கலம் புக வேண்டும், நீங்கள் பக்தர்களே எங்கிருந்தாலும் அடைக்கலம் என்னிடம் புகுங்கள் என்ற அதே கல்பத்தருவாக இருந்த அந்த காட்டிய விஷயத்தை தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இங்கு கூறினார். அதாவது இந்த 3 சம்பவங்களையும் பார்த்தோம் என்றால் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சம்பவத்தில் விபீஷணன் அவரை நிமித்தமாக ராமர் கூறுகிறார், இவர் அர்ஜுனனை நிமித்தமாக வைத்துக்கொண்டு ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், கிரீஷ் பாபு வைத்துக்கொண்டு ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார். எப்போவுமே இருக்கிறது எல்லாமே நமக்கு ஒரே ஆசீர்வாதம் தான். அது நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு இதில் இன்னொரு சுவையான சம்பவம், அருமையான சம்பவம். நவகோபால் கோஷ் என்பவர் வருகிறார். அவர் புள்ளக்குட்டிக்காரர். அந்த காலத்தில் இருக்கிறதால 3 மனைவி அவருக்கு, நிறைய குழந்தைங்க. ஆனாலும் குருதேவரிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், பக்தி கொண்டவர். அந்த நவகோபால் கோஷ் வருகிறார். வந்தவுடன் அவர் சொன்னது, எல்லாரும் ராம் சொல்லுகிறார், அங்கிருந்த ராம் என்ற பக்தர் சொல்லுகிறார், நீ என்னப்பா இவ்வளவு தாமதமாக வந்து விட்டாய் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அப்படி உருகி போய்விடுகிறார். ஐயோ, எல்லோருக்கும் கிடைத்தது, எல்லோருக்குமே அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கொடுத்தார், ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே. நேராக அவரிடமே சென்று அழுகிறார். என்னால் நான் தாமதமாக வந்து விட்டேன், என்ன செய்வது, எனக்கு என்ன ஆகும் பகவானே அப்படின்னு. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸ் கிடையாது. ஃபஸ்ட் கம் வந்தால் கொடுப்பார், ஆனால் தாமதமாக வந்தாலும் அங்கு பார்க்க வேண்டியது அவருடைய பக்தியை பார்க்கிறார். உடனே பகவத்கீதையில் எப்படி நீ ஃபஸ்ட்டு கர்மயோகம் பண்ணு, பக்தி யோகம் பண்ணு, ஞான யோகம் பண்ணு, இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்வாரோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த நவகோபால் கோஷிடம் சொல்வார். நீ ஒன்றும் கவலைப்படாது, உன்னால் டெய்லி
தியானம் செய், ஜப தியானம் செய். நவகோபால் சொல்கிறார், எனக்கு பிள்ளை குட்டிகள் அதிகம், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்கிறார். அடுத்து ஸ்ரீராமகிருஷ்ணர் இறங்கி வருகிறார். அவதாரம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் இறங்கி வருகிறார். நிபந்தனையை தளர்த்துகிறார். உன்னால் இறைவனுடைய நாமத்தை ஜபிக்க முடியுமா? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் எங்கே, சம்பாதிக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய நவகோபால் கோஷ் அப்படிங்கிறது வேறு யாருமே இல்லை. இங்கே எத்தனை பேர் நவகோபால் கோஷ் மாதிரி இருப்பாங்களோ நமக்கு தெரியாது. நம்முடைய பிரச்சனை, நம்முடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், நேரம் இல்லை. அதானே நம்ம சொல்கிறோம், எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் எல்லா நல்ல காரியத்துக்கும் நேரம் என்பது, டைம் இஸ் நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட். ஆர்வம் இருந்தால் நேரம் இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், நவகோபால் எனக்கு அதுக்கு நேரம் எங்கே, அது உண்மையை சொல்கிறார் அவர். அந்த உண்மையை சொன்னவுடன் ஸ்ரீராமகிருஷ்ணர் இன்னும் கொஞ்சம் இறங்கி வருகிறார். அதாவது முதலில் ஜபத்தியானம் செய், உனக்கு வேறு எதுவுமே இல்லை, உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு பிள்ளை குட்டிக்காரன் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அடுத்து இறைவனுடைய நாமத்தை சொல், அதாவது பொதுவாக சொல்கிறார், இறைவனுடைய நாமத்தை சொல் என்கிறார். அதுவும் முடியாது, எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறார். அப்போது உடனே சொல்கிறது, கல்பத்தரு எல்லாருக்குமா கல்பத்தரு இருந்தவர் இந்த நேரத்தில் நவகோபால் கோஷ் என்ற அவருடைய மனைவி நிஸ்தரணி தாசி, அவருடைய மகன் ஒரு அம்பிகானந்த சுவாமி என்ற ஒரு அருமையான சுவாமி, அந்த சுவாமியோட தந்தை இவர் நவகோபால் கோஷ். அவரிடம் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறேன், என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொன்னவொடனே சொல்லக்கூடிய வார்த்தை, சரி வேறு எதுவுமே செய்யாத, என்னுடைய நாமத்தை நீ தினமும் 3 முறையாவது கூறுவாயா, வியாக்குலத்துடன், அதாவது மன ஏக்கத்துடன் 3 முறையாவது கூறுவாயா, அது முடியும் அப்படிங்கிறார். அதோடு அவருக்கு அந்த கல்பத்தருவாக இருந்து என்ன அருள வேண்டுமோ அதை அருள்கிறார். அதே இன்னொரு சமயத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் எத்தனையோ பக்தர்கள் வருகிறார்கள். சில பேருக்கு அப்புறம் பார்க்கலாம் என்று ஒவ்வொருடமும் சொல்லுகிறார். சில பேர் ஏனென்றால் அந்த வினயமும் அந்த பக்தியும் அவர்களிடம் இல்லை. இவருடைய பெரிய அந்த ஆன்மீக அந்த அருளை கொடுத்தாலும் தக்க வைத்து கொள்வது அவர்களால் சிரமம். அதனால் அப்புறம் நடக்கும் உனக்கு, ஆனால் நிச்சயமாக உனக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த அருளையும் கொடுத்து விடுகிறார். இப்படியில் நிறைய நம்முடைய ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வரலாற்றிலிருந்து நம்ம அந்த கல்பத்தரு என்ற ஒரு அருமையான ஒரு வரலாற்று சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு கேள்வி வரும், கல்பத்தரு என்றால் அதோட சிறப்பம்சம் என்ன? கல்பத்தரு, அந்த கல்பத்தரு அப்படின்னா யார் அவரிடம் அந்த கல்பத்தரிடம் போய் கேட்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு கிரேக்க கதை ஒன்று இருக்குது. மீடாஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வெறி பிடித்த ஒரு மனிதர், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் கேட்டாராம், என்ன ஆகணும், நான் எதை தொட்டாலும் பொண்ணாகணும் அப்படின்னு அவ்வளோ ஆசை, எதை தொட்டாலும் நான் பொண்ணாயிடணும் அப்படின்னு. உடனே கடவுளும் பார்த்தாராம், சரி அப்படின்னு அருள் கொடுத்துட்டாராம். ஆனால் அதன் பிறகு அவர் ரொம்ப வேகமாக வர்றார், தொட்டு பார்க்குறார், அது பொண்ணாயிடுச்சு. இந்த மாதிரி ஒன்று இருக்குது, அது பொண்ணாயிடுச்சு. எல்லாமே கோல்டு ஆகிட்டே இருக்குது. அவருக்கு ஒரே சந்தோஷம், எது தொட்டாலும் கோல்டு ஆகுது. அப்படி எப்படி இருக்கும்? டி நகருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, எது தொட்டாலும் பொண்ணாகி கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்குது. உடனே நேராக வீட்டுக்கு வர்றார். அது வரைக்கும் ஏழ்மையில் இருந்தவர், அவருக்கு ஒரே ஒரு மகள். அந்த மகளை பார்த்து ஏற போகிறார். போன உடனேயே, உனக்கு தெரியுமா நான் இதை தொட்டாலும் பொண்ணாயிடும், அப்படியா டாடி அப்படிங்கிற அவர், தெரியுமா உனக்கு அப்படின்னு இப்படி பிடிக்கிறா. என்னாச்சு? அந்த பொண்ணு போயிட்டான். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணன் கல்பத்தர் அப்படி கிடையாது. நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துருவார். அப்படின்னா உனக்கு எது தேவையோ அது சரியாக கொடுப்பார். யோகக்ஷேமம் அப்படின்னா, யோகம் என்றால் கிடைக்காதது கிடைப்பது மாதிரி, க்ஷேமம் அப்படின்னா அது எது கிடைத்ததோ அதை அனுபவிப்பதற்கான சக்தியையும் கொடுப்பார். யோகத்தை கொடுப்பார், க்ஷேமத்தையும் கொடுப்பார். எத்தனையோ பேருக்கு நிறைய பணம் இருக்கும், எது வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் சாப்பிட முடியாது. டயபெட்டிஸ் இருக்கும், சுகர் இருக்கும் இல்லையா? அது இருந்தால் மட்டும் போராது, அதை அனுபவிப்பதற்கான சக்தியும் கொடுக்கணும். அதான் பகவான் சொல்கிறார், யோகக்ஷேமம் ரெண்டுமே கொடுக்குறார் அவர். அப்போது அந்த காலத்திற்கு மட்டுமல்ல அவர் கல்பத்தரு. அந்த 1886 ஜனவரி 1 நடந்தது.
அன்னைக்கு மட்டும்தான் அவர் கல்பத்தருவா? இல்லை, இன்னைக்கும் அவர் கல்பத்தரு. அப்போது அன்னைக்கு யார் யார் இருந்தாங்களோ அந்த 31 பேருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அவர் கல்பத்தருவாக இருந்தாரா? இல்லை. நம்ம நவகோபால் கோஷ் வரலாற்றை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் இருந்தால் மட்டுமல்ல, அந்த காலத்தில் இருந்தால் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் அவர் கல்பத்தருவாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காசிப்பூரில் 50,000 பேர் 70,000 பேர் இருந்தாங்கன்னா இன்றைக்கி 1,50,000 பேர் இன்னைக்கு இப்போ நின்று கொண்டு இருக்கிறார்கள் எல்லோருமே. அப்படின்னா ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கல்பத்தரு, ஸ்ரீராமகிருஷ்ணர் கல்பத்தரு என்பதை மக்கள் புரிந்து கொண்டே வருகிறார்கள். அது ஒன்று. அந்த இடத்தில் மட்டும்தான், காசிப்பூரில் மட்டும்தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கல்பத்தருவா? இல்லை, எங்கு போனாலும் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருள் எங்குமே இருக்கும். இந்த 3 பொதுவாக நம்முடைய தேவையை நாம் கேட்க வேண்டியதில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணனிடம் நமக்கு என்ன தேவைங்கிறது நம்மிடம் கேட்க வேண்டியதில்லை. எனக்கு இது வேணும் இது வேணும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு என்ன வேண்டுமோ அதை ஸ்ரீராமகிருஷ்ணர் நாம் தெரிந்து கொண்டிருப்பதை காட்டிலும் ஸ்ரீராமகிருஷ்ணர் இன்னும் அதிகமாகவே தெரிந்து வைத்திருக்கிறார். நமக்கு என்ன கொடுக்கணும், 4 விஷயம் சொல்லணும். என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்போது கொடுக்கணும். இந்த 4ஐயும் சரியாக புரிந்து கொண்டு ஸ்ரீராமகிருஷ்ணர் வழி நடத்துகிறார். நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கை நன்றாக கவனித்து பார்த்தவர்களுக்கு அது தெரியும். நேரம் இல்லை, அதனால் சுருக்க வேண்டியிருக்கு. எதை வேண்டுமானாலும், இப்போ பிரம்மா கிட்ட போய் நீங்கள் வரம் கேட்டு பாருங்கள். எத்தனையோ அரக்கர்களும் எத்தனையோ பெரிய பெரிய தபஸ்விகள் பிரம்மா கிட்ட போய் பெரிய வரம் கேட்பாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும். கண்ணை மூடிக்கிட்டு பிரம்மா கொடுத்துருவார். அதோடைய விளைவுகள் என்ன? அதிகமாக யோசிக்க மாட்டார், கொடுத்துருவார். கொடுத்தோம் தந்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த மீடாஸுக்கு கிரேக்க கடவுள் கொடுத்த மாதிரி கொடுக்கவே மாட்டார். எதை கொடுத்தால் எல்லாருக்குமே நன்மை இருக்குமோ, எதை கொடுத்து விட்டு எல்லாருக்கும் கஷ்டம் வருமோ அதை நிச்சயமாக ஸ்ரீராமகிருஷ்ணர் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அப்கிரேடட் கல்பத்தருன்னு சொல்லலாம். கடைசியில் அவர் என்ன கொடுப்பார்? வேண்டாமையை நமக்கு கொடுப்பாய். முதல்ல பார்த்து வேண்டத்தக்கது அறிவோய் நீ. எனக்கு என்ன வேணும், நான் என்ன வேண்ட வேண்டும் என்பதை உனக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டியது அனைத்தும் தருவோய் நீ. எனக்கு என்ன வேணுமோ, நான் என்ன வேண்டணுமோ, எனக்கு என்ன தேவையோ இதெல்லாம் உனக்கு தெரியும். நீ பார்த்து சமயம் பார்த்து கொடுப்பாய் அப்படிங்கிறது ஒரு இது நாம் பார்த்தோம். கடைசியில் என்ன தருவார் அப்படின்னா வேண்டாமையே தருவார். இறைவனை பெற்றால் போதும், ஏனை அனைத்தும் தானாக வரும் அப்படிங்கிற ஒரு நிறைவை தருவார். சாரதாம்மா கூட சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட போய் எதை வேண்டணும் அப்படின்னா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னா, வங்காளத்தில் ஒரு பழமொழி இருக்குது. கேட்டால் நீ எதையாவது விரும்பி கேட்டால் அது மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். நீ விரும்பாமலே இருந்து விட்டால் உனக்கு எல்லாமே கிடைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கதை வந்துட்டு சொல்லி முடிக்கிறேன்னா, ஒரு ஒரு கடை, புது கடை அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யார் கொடுக்குறா? அந்த ஓனரே கொடுக்குறார். வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குறார். ஒரு அம்மா ஒரு குட்டி பொண்ணு 2 பேர் வர்றாங்க. வரும்போது சாக்லேட் எடுத்துக்கோ அப்படிங்க. அம்மா ஒன்று எடுத்துக்கிட்டான். இந்த பொண்ணுக்கிட்ட எடுத்துக்கோ அப்படின்னா தலையாட்டிட்டு போயிட்டான். அவருக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே மறுபடியும் போகிறார். மறுபடியும் இன்னும் எடுத்துக்கோ அப்படிங்கிறார். வேணாம் அப்படின்னு அப்படியே தலை ஆட்டுற வேணாம் அப்படின்னு. அப்புறம் பார்க்குற சின்ன சாக்லேட் இருக்கிறதால அவர் பிடிக்கலை போல இருக்குது அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய சாக்லேட் இதை எடுத்துக்கோ அப்படின்னு இப்படி சொல்லிட்டு போயிடுறான். இப்படியே ஒரு ரவுண்டு போகிறேன். அம்மா சொல்கிறா எடுத்துக்கோ, அவரே கொடுக்குறாரு. ரொம்ப பெரிய ஓனர், ரொம்ப முக்கியமான பர்சன். எடுத்துக்கோங்கிறார். இப்படின்னு சொல்கிறேன். இவருக்கு ஒரே இது, சொன்னவர் ஓனர் இல்லை, சொன்னவர் கஸ்டமர், அங்கே வேலை செய்கிறவர் கொடுத்தார். இவர் வாங்கலைன்னு தெரிஞ்சோன்னே அந்த ஓனரே கொடுத்தார். அப்போவும் வாங்கலை. ஓனருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. என்ன அது குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறா, நேராக போய் அவள் இருக்கிற இடத்துலே போய் நீ வந்திருக்க, நீ நிச்சயம் வாங்கிக்கணும் அப்படின்னு கொடுத்தோடனே அந்த பொண்ணு என்ன பண்ணா, அப்படியே வாரிட்டான். சொன்னா என்ன, அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் வாங்கலை அப்படின்னு கேட்டா, அம்மா ஆமாம் அப்படி நீட்டும் போது உடனே எனக்கு பிடிக்குதுன்னு, எனக்கு பிடிச்சது அந்த சாக்லேட், சின்ன சாக்லேட்னு பிடிச்சது, பெரிய சாக்லேட்னு பிடிச்சது. ஆனால் நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்.
என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா தான் ஒன்று இது பண்ணியிருந்தா எனக்கு என்ன கிடச்சிருக்கும், 2 தான் கிடச்சிருக்கும். நான் கண்ட்ரோல் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் அப்படியே விட்டுருந்தேன்னா அது பெருசு மட்டும் கிடச்சிருக்கும். இப்போது அந்த ஓனரே வந்து மொத்த தட்டை என்கிட்ட கொடுத்து நீ வாங்கலைன்னா எனக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொன்னாராம். கடவுளும் இதே மாதிரி தான். இது வந்து நம்ம டீல் மாதிரி, நம்ம ஒரு கடவுளுக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய டீல் மாதிரி நடத்தக்கூடாது. நமக்கு எது வேணுமோ அது நம்மை காட்டிலும் அவருக்கு அதிகமாக தெரியும் என்பதை நம்ப வேண்டும். முதலில் இறைவன், பிறகு கடவுள். முதலில் இறைவன், பிறகு உலகம். இந்த ஒரு சூத்திரத்தின்படி நம்முடைய வாழ்க்கை சென்றதென்றால் நிச்சயமாக கல்பத்தரு நமக்கு ஒரு நாள் கல்பத்தரு அல்ல. இன்றைக்கி ஜனவரி 1 மட்டும்தான் கல்பத்தரு இல்லை, ஒவ்வொரு நாளும் கல்பத்தருவாகத்தான் நமக்கு இருப்பார். அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரார்த்தனையுடன் இந்த ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறார். தமார் சைத்தன்ய ஹோக் அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அப்படின்னா சைத்தன்யம் ஆகணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய மனசு எப்படி இருக்குன்னா ஜடமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த ஜடத்தில் சைத்தன்யத்தை புகுத்த வேண்டும். அது புகுத்துவதற்கு அவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் தயாராக இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனசு தயாராக இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு வந்துவிட்டால், ஒரு சுவாமி விவேகானந்தர் சொல்வார், விழிப்புணர்வு நம்முடைய தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மா விழித்தெழுந்து செயலில் ஈடுபட்டால் சொல்வார் என்னென்ன வரும் அப்படின்னா, முதலில் நன்மை வரும், சக்தி வரும், நன்மை வரும், தூய்மை வரும். எவையெல்லாம் மேலானதோ அவையெல்லாம் நமக்கு வரும். சுவாமி விவேகானந்தர் சொன்னது. அங்கு துமார் சைத்தன்ய ஹோக் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்கு சுவாமி விவேகானந்தர் பார்த்திங்கன்னா அந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை தட்டி எழுப்புங்கள். அப்படி எழுப்பும் போது என்ன நடக்கும் என்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய அற்புதமான எல்லா சக்தியும் வெளியில் வரும். அப்போது கல்பத்தர் என்ற ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு மட்டும் ஏதோ ஒரு சின்ன ஒரு அருள் புரிந்து போவார் அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்முடைய சமுதாயத்திற்கு நம் மூலமாக, நம்முடைய ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பெரிய நன்மைகள் ஏற்படும், இந்த நாட்டிற்கு பெரிய நன்மை ஏற்படும் என்ற அந்த ஒரு பெரிய ஒரு புரிதலுடன் ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்கு எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்கணும், வேண்டாமையும் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய அனைத்தையும் நம்முடைய சாமிஜி அடிக்கடி சொல்வார், இந்த உலகத்துக்கு வேண்டியதும் கொடுப்பார், அந்த உலகத்துக்கு வேண்டிய கொடுப்பார். நம்பினா போய் கெஞ்சி கூத்தாட வேண்டியதில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணன் ஒரு முறை சொன்னால் போரும், அது புரிந்து கொண்டு விடுவார். அவர் எப்போது கொடுக்கணுமோ அப்போ நேரம் பார்த்து கொடுப்பார். எங்கு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எல்லாமே அவர் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அதை நம்பி நாம் இருந்தோம் என்றால் கல்பத்தரு நித்திய கல்பத்தருவாக நமக்கு என்றென்றும் ஸ்ரீராமகிருஷ்ணர் அருள்வார். அந்த நித்திய கல்பத்தரு நம் மூலமாக நமது சமுதாயத்திற்கும் இந்த நம்முடைய நாட்டிற்கும் ஒரு நல்ல, நம்முடைய மாநிலத்திற்கும் குறிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையுடன் அமைகிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.